Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இன்றைய நாள் வேதா சிட்டிக்கு ஒரு இனிய நாளா அமையல. சிட்டிக்குள்ள ஜெயிண்ட் மங்கி வந்துடுச்சு. வீதிகள்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய மங்கி எங்க இருந்து வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. பொதுமக்கள் அனைவரும் ரொம்ப பீதி அடைஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க, நகரத்துக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு இல்லையா? இப்ப உடனே வந்துருவாரு அந்த லட்டு சிங். வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அட வரட்டும் விடம்மா. வேடா சிட்டில ஏதாவது பிரச்சனைனா உதவிக்கு லட்டு சிங் வருவாரு. உதவி பண்ண சிவா இருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? குரங்கு வந்துருச்சு, ஓடுங்க. சிவா, நான் தான் லட்டு சிங் மாறு வேஷத்துல வந்திருக்கேன். சிவா, நீ ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த அட்டகாசத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதோட போலீஸ் போர்ஸ் கூட வந்துடுச்சு. இந்த குரங்கு பேசிக்கிட்டு இருக்கேன். யார் கூட? ஒருவேளை உடனே கிளம்பு. பாட்டிமா, நான் தான் லட்டு சிங். பாட்டிமா, போதும், வலிக்குது, தாங்கல, விட்டுருங்க பாட்டி, விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். பாட்டி, விடுங்க பாட்டி. யாராவது அந்த பொண்ணை காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. என்ன விடு சிவா. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், அத அடிக்காதீங்க. அந்த மங்கிய வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ மிஸ்கால்குலேஷனால தான் இந்த மாதிரி மாறி இருக்கு. நான் அத சாந்தமா பலசாலியா மாத்தலான்னு தான் இருந்தேன். ஆனா அது இப்போ வயலண்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க டாக்டர் சார், உங்களோட இந்த தப்பான எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வேதா சிட்டியே கொஞ்ச நேரத்துல நாசமாக்கி இருக்கோம். உண்மையிலேயே இந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசுதான். ஆனா இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்க கிராமத்துல ரொம்ப சாதாரண விஷயம்பா. ஒரு வாட்டி எங்க கிராமத்துல ஒரு நரி வந்துச்சா. மக்கள் எல்லாரும் அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அதை பிடிக்கவே முடியல. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவரே நரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. உண்மையான நரிங்க அந்த பக்கம் வரும்போது இதுவும் நம்மள மாதிரி ஒரு நரி தானேன்னு நினைச்சுக்குச்சுங்க. அந்த நரிங்கெல்லாம் போலியான நரி கிட்ட வந்ததும் அந்த ஆள் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒளிச்சு வச்சிருந்த வலைய அதுங்க மேல போட்டு அத பிடிச்சிட்டாரு. வாவ் ஆதி, வாட் a brilliant idea. ஆதி, நீ என்ன சொல்ல வரனா அந்த ஜெயண்ட் மங்கி கிட்ட ஒரு மங்கியா மாறி போகணும் அப்படிதானே? ஆனா அதுக்கும் நல்லா யோசிச்சு நல்ல பிளானா போட்டாகணும். இப்ப ஒன்னும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல சிவா. லட்டு சிங் சார், நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண போறேன்? நான் உங்களை காப்பாத்த தான் வந்தேன். நான் இப்ப மங்கி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஜெயிண்ட் மங்கிய நேருக்கு நேர் சந்திக்க போறேன். அதுக்கப்புறம் நான் அதை பிடிச்சிடுவேன். இந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சர்வசாதாரணமா ஃபேமஸ் ஆகல. எப்படி இருக்கு என்னோட ஐடியா? ஐ, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, டெல் மீ. தடுக்காதீங்க. கொஞ்சம் நில்லுங்க. நோ 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 நோ. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் சமாதானமா அந்த மங்கி கிட்ட சொல்லுவேன். இங்கேருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு மங்கியும் ஊன்னு பிரச்சனை பண்ணணும்னு வந்தா அங்க இருக்கிற மங்கிகெல்லாம் சொல்லும், இங்க பிரச்சனை பண்ணாத, இங்க லட்டு சிங்க டெரரா வந்து நிப்பாருன்னு.
டடாங். ஏய். என்ன நெஞ்சிலெல்லாம் தட்டுது? வலைய வீசிடுவோம். ஏய், நான் தான் உன்னை பிடிக்கணும். தூக்கி வீசாத. ஆஹா. ஐயா. சிவா. இங்கதான் அடிபட்டுச்சு. இங்கேயும் அடிபட்டுச்சு. ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் அடி விழுந்திருக்கு. ஐ சிவா, இந்த ஜெயிண்ட் மங்கி வேஷத்துல போய் பிடிக்கணுங்கிற திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. லடுசிங் அங்கிள், நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சாகணும். அதோட எனக்கு இன்னொரு விஷயம் கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. நியூஸ் கிளிப்ஸ வச்சு பார்த்தா அந்த மங்கி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே அடிக்கடி தண்ணி இருக்கிற பக்கமா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு தாகம் எடுக்குதோ என்னமோ. நாம அந்த சயின்டிஸ்ட மீட் பண்ணி ஆகணும். சார், நான் பார்த்த வரைக்கும் அந்த ஜெயண்ட் மங்கி அடிக்கடி தண்ணி இருக்கிற பக்கமா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு தாகம் எடுத்திருக்கலாம். நீங்க ஏன் அதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இந்த இன்வென்ஷன்ல தாகம் அதிகமா எடுக்கும். அதனால நான் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன், அது தண்ணி இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பா வரும். அப்ப நாம புடிச்சிடலாம்னு சொல்லியிருக்கேன். சார், இதுதான் நீங்க பண்ற தப்பே. அதுக்கு தாகம் எடுத்திருக்கு, ஆனா தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் கோவத்துல அது எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனா சிவா, ஒருவேளை அதுக்கு நாம தண்ணிய கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பிடிக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமாயிடும்பா. நோ சார், தண்ணி குளிர்ச்சியானது. எல்லாத்தையும் அது கூலாக்கிடும். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அட, தண்ணிய ஸ்டார்ட் பண்ணுங்க. சிவானி, தனியா போகாத. உனக்கு துணையா நானும் வரேன். இந்த ஆகா. ஓ ஓ வேண்டாம். ஐயா, ஐயோ. இப்போ சிவா தனக்கு தானே ஆபத்தை ஏற்படுத்திக்க போறானா என்ன? நல்ல விஷயம் ஃப்ரெண்ட். இப்ப நான் உனக்காக போய் சாப்பாடு கொண்டு வரேன். சிவா, நான் இந்த பனானாஸ்ல ஆன்டிடோட் இன்ஜெக்ஷனை போட்டிருக்கேன். எப்படியாவது இதை அது சாப்பிடுற மாதிரி நீ கொடுத்துரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். all the best, சிவா. ம் ம் Hey! ஏன்பா சிவா, மங்கியோட ஸ்டேட்டஸ அப்டேட் பண்ணியாச்சு. இப்ப நீ என்ன பண்றனா? ஐயா. ஸ்டேட்டஸ் அப்டேட். சிவா மங்கிக்கு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு இருக்கா.
ஏய் ஃப்ரெண்ட், என்ன நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோ. சாரி சிக்கி, நான் உன்னை ஹெல்தி ஆக்கணும்னு தான்ப்பா விரும்பினேன். ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். தேங்க்யூ சிவா, நீ எல்லாருக்கும் மிகப்பெரிய பாடத்தை கற்பிச்சிருக்க. மனுஷங்களோ இல்ல அனிமல்ஸோ, அன்பான வார்த்தைகள் தான் ஒவ்வொரு வியாதிக்கும் உண்மையான மருந்து. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.